தேவ சமூகத்தில் உற்சாகமாய் நல்ல கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் 16ஆம் அதிகாரம் 25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதியிலே அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, கட்டுகளும் கலண்டு போயிற்று. அப்போ அவங்க கையில் இருக்கிற அந்த கட்டுகள் கலண்டு போனதுக்கு அவங்க என்ன பண்ணினாங்க? நல்ல கைகளை தட்டி நல்ல கர்த்தரை பாடினாங்க. இன்றைக்கி அநேகர் என்ன பண்ணுறது இல்லைன்னா, விடுதலை வேணும்னு நினைக்கிறாங்களே தவிர கையை தட்டி உற்சாகமாக பாடுகிறது இல்லை. நல்ல உற்சாகமாக கையை தட்டி பாடினா சில கட்டுகள் நிச்சயமாய் கீழே விடும். ஆமென். கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி தேவனுடைய சமூகத்தில் நம்ம வரும்போது நல்ல பாடி துதிக்கிற போது தேவனுடைய மகிமை இறங்கும், அஸ்திபாரங்கள் எல்லாம் அசையும். ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம்னு சொல்லி நல்ல கையை தட்டி பாடி இவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். இன்று உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இப்போ கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் தேவ கிருபை இறங்கட்டும். ஓ, கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஓ, ஒரு அக்கினி, பரலோக அக்கினி இறங்கட்டும். வல்லமாய் தேவ வல்லமாய் பரலோக வல்லமாய் எல்லாம் இறங்கட்டும். மகளே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் ஓ ஜீசஸ் கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார்.
ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆமென் ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. ஆமென் ஆமென். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, தேவ வல்லமை, கட்டுகளை அறுக்கிற வல்லமை. ஓ ஜீசஸ். வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று. ஆமென் ஆமென். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று. மூப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். கரம் உயர்த்தி ஆராதனைக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. எங்கள் ஆராதனைக்குள்ளே இன்று வாசம் செய்யுமே. சீனாய் மலையிலே வாசம் செய்தே, சீயோனு சேலோ கண்மலை வேடிப்பில் வாசம் செய்தே, என்னில் நீர் வாசம் செய்யோ. கரமுயர்த்தி அல்லேலூயா. ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை. ஆராதனைக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. எங்கள் ஆராதனைக்குள்ளே இன்று வாசம் செய்யுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். நின்ற வண்ணமாய் ஒரு ஜெப குறிப்பைக்காக நாம் ஜெபித்து வார்த்தைக்கு நேராய் கடந்து போக போகிறோம். கொரோனா திரும்பவும் இந்திய தேசத்தில் தலை காட்டி இருக்கிறது. டெல்லியிலே முகக்கவசம் அணிய வேண்டும் என்று அரசாங்கம் கட்டாயப்படுத்துகிறது. தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் மற்றும் வடபகுதியில் திசை இடங்களிலும் அநேகர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவமனைகள் அலர்ட்டாக இருக்கும்படி அரசாங்கம் கட்டளையிட்டு இருக்கிறது. இந்த கொடிய நோய் பல லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்த கொள்ளை நோய் திரும்பவும் வந்திருக்கிறது. அதனால் அநேக மக்கள் மரித்து மடிந்து போனார்கள். இந்த கொள்ளை நோய் தேசத்தில் வராதபடி 2 கரங்களையும் வானத்திராய் உயர்த்தி ஜெபியுங்கள். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
நசரேயனாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் இந்த கொள்ளை நோய்கள் எங்கள் தேசத்தில் வராதபடிக்கு கர்த்தர் கிருபையாய் காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் திரும்பவும் இந்த கொள்ளை நோய், இந்த கொடிய நோய், மக்களை மரணத்துக்கு நேராய் நடத்தும் இந்த கொள்ளை நோய் எங்கள் தேசத்தில் வராதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ளும். மனித வல்லமைகள், சாத்தானின் தந்திரங்கள் எல்லாம் பாழாக்கப்படுவதாக நசரேயனாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, நோய்கள் எங்கள் தேசத்தில் வராதபடிக்கு கர்த்தர் கிருபையாய் காத்துக்கொள்ளும். எங்கள் தேசத்தை இரத்தத்துக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ளும். எல்லா தடைகளும் உடையட்டும். வயதான தகப்பன்மாரை ஒப்புக் கொடுக்கிறோம், சிறு குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பொல்லாத வியாதிகள் வந்து எங்கள் தேசத்தை நாசமாக்கி விடாதபடிக்கு கர்த்தர் கிருபையாய் காத்துக் கொள்ளுங்கப்பா. ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. பாதை ஒந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. கைதட்டி உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். எனக்கு அடைக்கலமான ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டார். பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. இயேசுவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் உடைய கிருபையுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பு. சாதாரணமாகவே உபவாச கூட்டங்களில் இல்லை என்றால் ஜெப பள்ளியில் போதிக்கக்கூடிய ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் போதிக்கும்படி என்னை நடத்தினார். தலைப்பு கண்ணுக்கு தெரியாத கண்ணிகள். கண்ணுக்கு தெரியாத கண்ணிகள், கண்ணுக்கு தெரியாத கட்டுகள், கண்ணுக்கு தெரியாத வலைகள், கண்ணுக்கு தெரியாத குழிகள், இதெல்லாம் ஆவிக்குரிய பயணத்தில் நாம் சந்தித்தே ஆக வேண்டும். அநேகருடைய வாழ்க்கை நாம் ரட்சிக்கப்பட்டாயிற்று. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டதுனால எனக்கு கட்டே இல்லை, நான் சுதந்திரமாக இருக்கிறேன், நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், ஆவியில் நிரம்புறேன்னு சொல்லி ஊழியத்தில் முன்னிலையில் இருக்கிறவங்களாலும் சரி, அந்த ஆவிக்குரிய விழிப்பும் ஆவிக்குரிய தெளிவும் ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதலும் கண்கள் திறக்கப்பட்ட அனுபவங்களும் அவரிடத்தில் இல்லை என்றால் அவர்களும் கட்டப்பட்டிருக்க வாய்ப்புகள் உண்டு. ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலும் ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலும் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று சொன்னார். அப்போ நமக்கு வேதத்தை குறித்த ஒரு அறிவும், வேதத்தை குறித்த ஒரு நல்ல புரிந்து கொள்ளுதலும், வேதத்தை குறித்த அந்த கண்கள் திறக்கப்பட்ட அனுபவங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் இந்த கண்ணுக்கு தெரியாத கண்ணிகள் நம்முடைய குடும்பத்தின் எல்கைக்குள், நம்முடைய தொழிலின் எல்கைக்குள், நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் அவைகள் போராடி கொண்டிருப்பதை பார்க்க முடியும். ஆனால் இதை எளிதில் கண்டுபிடிக்க முடியாது. என் தொழில் எல்லையில், என் வேலையின் எல்லையில், என் வருமானத்தின் எல்லையில், என் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கையில், குடும்ப உறவின் எல்கைக்குள் இந்த கண்ணுக்கு தெரியாத கண்ணிகள் கட்டப்பட்டிருப்பதினாலே குடும்பத்துக்கு வர வேண்டிய வருமானங்கள், பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கை, தொழிலில் வர வேண்டிய மேன்மைகள், எதிர்காலத்தில் வர வேண்டிய குழந்தை பாக்கியங்கள், கிடைக்க வேண்டிய லாபங்கள் எல்லாம் கிடைக்காமல் நின்று விடுகிறது. ஒருவர் 100% அவர் வேலை செய்கிறார், 100% லாபத்திற்கு அவர் தொழில் செய்கிறார், அவருக்கு 30% தான் அவருக்கு லாபம் கிடைக்கிறது, வருமானம் கிடைக்கிறது. ஆனால் 100% வரணும். இந்த 70%ஐ பறவைகள் பட்சித்து போட்டன, பொல்லாத ஆவிகள் திருடி விட்டன என்கிற அந்த அறிவு அவர்களுக்குள் இல்லாததினால் வருகிற வருமானத்தை குறித்து திருப்தியாகி விட்டாங்க.
வரக்கூடிய வருமானத்தை வைத்து நிறைவடைந்து விட்டார்கள். இவங்களுக்கு வந்தது என்ன தெரியுமா? 100% வரணும். ஆனால் வந்தது 30% தான் வந்துச்சு. அந்த தொழிலிலே, அந்த குடும்பத்திலே வருமானம், ஏதோ ஒரு சில வருமானங்கள் வருகிற எல்லாமே நோய்க்கு போகிறது, வட்டிக்கு போகிறது, தேவையில்லாமல் செலவுக்கு போகிறது. இப்படியெல்லாம் கவனிக்கிறதே இல்லை. என் வருமானம் ஏன் வீணாய் செலவழிக்கப்படுகிறது? எதிர்பார்த்த வருமானங்கள் இல்லையே, யாரும் சிந்திக்கிறதே இல்லை. ஏனென்றால் கண்ணுக்கு தெரியாத கட்டுகள், சாபங்கள் அங்கே கட்டப்பட்டிருக்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க? நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, நான் ஞானஸ்தானம் பெற்றாச்சு. தாங்கள் கட்டப்பட்டிருப்பது தங்களுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற அநேகரை பார்த்திருக்கிறேன். ஆகவே இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த கட்டுகளும் கண்ணிகளும் வலைகளும் குழிகளிலும் இருந்து நீங்கள் தெளிவடைய வேண்டும் என்றுதான் இந்த பிரசங்கத்தினுடைய நோக்கம். பிரைஸ் கார்டு. இப்போ இதுக்கு ஆரம்பத்தை சில சொல்லிவிட்டு நான் தொடர்ந்து இதை எடுப்பதற்கு கர்த்தர் சித்தமானால் நான் தொடர்ந்து நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றார். இங்கு பேதுரு பார்க்கிறாரு, இங்க சமாரியாவில் போய் பிலிப்பு ஊழியர் செய்த போது அங்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை வெளிப்படுகிறது. குருடர்கள் பார்க்கிறாங்க, செவிடர்கள் கேட்கிறாங்க, முடவர்கள் நடக்கிறாங்க, சப்பானி எழுந்து ஓடுறாங்க, பிசாசு அலக்களித்து ஓடுது. அந்த பட்டணத்தை தன் ஆளுகையில் வைத்திருந்த ஒரு மந்திரவாதி அவன் ஓடி வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அற்புதத்தை பார்த்ததினால், அங்கு நடந்த தேவ வல்லமையை பார்த்ததினால் உணர்ச்சி வசப்பட்டு ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான். உணர்ச்சி வசப்பட்டு இன்னைக்கு அநேகர் அப்படிதான். எனக்கு ஒரு அற்புதம் நடந்ததுனால ஞானஸ்தானத்துக்கு வருவாங்க. ஆண் குழந்தை கிடைச்சதுனால ஞானஸ்தானம் எடுப்பாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க. தன் தொழில் ஓஹோன்னு வளர்றதுனால சர்ச்சுக்கு வருவாங்க. இப்படி உணர்ச்சி வசப்பட்டு வேதத்தை சரியாய் புரிந்து கொள்ளாமல், வேதத்தின் சத்தியங்களுக்கு அஸ்திபாரம் இல்லாமல் ஞானஸ்தானம் எடுத்த ஒரு மந்திரவாதி. ஆனால் அவனை பேதுரு உன்னிப்பாய் கவனிக்கிறான். என திறக்கப்பட்ட கண்களை உடையவன் பேதுரு. ஆமென். ஏனென்றால் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு சீசருடைய கண்களை திறந்தார் என்று லூக்கா 24:31 வாசிக்கிறோம். லூக்கா 24:31. அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். இப்ப பாருங்க, இப்ப ஆண்டவர் உடலிலே ஆவியாக இருக்கிறார். அந்த ஆவியில் இருக்கிற தேவனை எப்போது கண்டார்கள்? கண்கள் திறக்கப்பட்ட போது. இப்ப கண்கள் திறக்கப்பட்ட பேதுரு அவனை பார்த்திருக்கிறாரு. நீ பாவக்கட்டில் அகப்பட்டிருப்பதை காண்கிறேன். கண்ணுக்கு தெரியாத கண்ணியில இவன் சிக்கி இருக்கிறதை பேதுரு கண்டுபிடிக்கிறார். என கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக சபைக்கு வருகிற அநேகருடைய வாழ்க்கை, குடும்பத்தில், தொழிலில், தனிப்பட்ட வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இவங்க நல்ல ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த கண்ணியை கண்டுபிடித்து விட்டால் சத்துருவை துரத்தி விடலாம், நம் ஆசீர்வாதத்தை பெற்றுவிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். இரண்டாவது கண்ணுக்கு தெரியாத இன்னொரு கண்ணியை பாருங்கள். லூக்கா 13:16. லூக்கா 13:16 பாருங்கள். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அப்ப இவ எங்க இருக்கிறா? சர்ச்சுக்குள்ளதான் இருக்கிறாங்க. முதல்ல பார்த்த மந்திரவாதி யாரு? அவன் ரட்சிக்கப்பட்டவன். இப்ப இவ யாரு? சர்ச்சுக்குள்ளதான் இருக்கிறான். அப்ப கூனியா இருந்த உடனே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? வயசானதுனால கூனி ஆயிட்டாங்க, ஏதோ உடம்பு சரியில்லை, முதுகு தண்டு வடத்துல ஏதோ பிரச்சனை அப்படின்னு எல்லாரும் விட்டுட்டாங்க. ஆனா இயேசு கண்டுபிடிச்சிட்டாரு, இது ஆவி கட்டி வச்சிருக்குது அப்படின்னு கண்டுபிடித்தோடனே அந்த ஆவியை கடிந்து கொண்டார். அவ நிமிர்ந்தாள். கண்ணுக்கு தெரியாத கண்ணிகளை கண்டுபிடித்து அகற்றிவிட்டால் தொழிலில், தனிப்பட்ட வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. மூன்றாவதாக அப்போஸ்தலர்கள் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி. இங்க இவனுக்குள்ள நல்ல கவனிங்க, இவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவன். எல்லாரும் நிலத்தை விற்கிற போது இவனும் நிற்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தவன். ஆனாலும் இவன் மனதுக்குள் இருக்கிற பண ஆசை என்ற கண்ணியை
பேதுரு இங்கு கண்டுபிடிக்கிறார். ஆமென். இன்னைக்கு அநேகர் பண ஆசை இல்லாதவளா இருந்து போதுமென்றிருக்க கடவோம் அப்படின்னு தீமோத்தேயுக்கு எழுதினதை போல வெளியில பகட்டாய் தெரியாவிட்டாலும் உள்ளத்தின் மனதின் ஆழத்தில் பண கண்ணிகளினால் சிக்கி ஆசீர்வாதத்தை இழந்த குடும்பங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இங்கு பேதுரு தெளிவா கண்டுபிடிச்சிட்டார். ஓ, இவர் பண ஆசை பிடித்தவன், ஒரு பங்கை மறைச்சு வச்சிருக்கிறான். தெளிவாய் கண்டுபிடித்து கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. நான்காவதாக மார்க்கு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். மார்க்கு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கு ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்களிலே ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வர்றாங்க. ஒரு திமிர்வாதக்காரன், இவன் 4 பேர் சுமந்து கொண்டு இயேசு கிறிஸ்து இருந்த அந்த வீட்டின் மேற்கூரையை திறப்பாக்கி அவரை அப்படியே உள்ளே இறக்குறாங்க. இயேசு அவரை பார்க்கிறாரு. இயேசு பார்த்த உடனே சொல்றாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நட. அப்ப சாதாரணமா யாராவது ஒரு திமிர்வாதக்காரனை பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்க? திமிர்வாதக்காரன், நடக்கவே முடியாதவன், டாக்டர்கிட்ட போய் பாருங்கய்யா, ஆர்த்தோவை போய் பாருங்கய்யா, ஏதாவது டாக்டர்கிட்ட போய் சிகிச்சை எடுங்கன்னு சொன்னான். ஆனால் ஆண்டவர் சொன்னது பார்த்தாரு, இவன் திமிர்வாதம் அல்ல, இவனுக்குள்ளது பிசிக்கலி பிரச்சனை இல்லை, பாவம் இவனை கட்டி வச்சிருக்குது. இந்த பாவத்தில் கட்டி வச்சிருக்கிறதுனால தான் இவன் திமிர்வாதக்காரனாக இருக்கிறான் என்று ஆவியிலே கண்டுபிடித்து அவன் பாவத்தை மன்னித்த உடனே அவன் நடக்க ஆரம்பித்தான். Praise the Lord. Hallelujah. ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். நல்ல கவனிங்க. மதுரையில் ஒரு ஊழியக்காரர் ஜெபிச்சுட்டே இருந்தார். அப்போ ஒரு அம்மா ஒரு பிள்ளைய ஒரு ஊழியக்காரன் கொண்டு வந்தாங்க. இந்த ஊழியக்காரர் ஆவியிலே வெளிச்சம் உள்ளவர், கிருபை பெற்ற ஒரு தேவ மனிதன். தலையில கை வச்சோன்னு அவர் கண்டுபிடிச்சாரு, ஒரு மனித சாபம் இந்த பிள்ளைக்கு மேலே இருக்குது என்பதை அவர் கண்டுபிடித்து அந்த தாயை பார்த்து கேட்டாரு, எம்மா, ஒரு தாயாக இருந்து இந்த பிள்ளையை நீ சபிச்சிருக்கிறியா அம்மா அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு என்னன்னு புரியல. அப்பதான் அவர் சொன்னாரு, இந்த பிள்ளை வயிற்றில் இருக்கிற போது இந்த குழந்தையை நீ சபித்தாய், அந்த சாபமாகிய கண்ணி இந்த பிள்ளைக்கு இருக்கிறதுனால தான் இந்த பிள்ளை இன்னும் நடக்க முடியவில்லை என்று சொன்னாராம். அப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த அம்மா வயிற்றில் இருக்கிற போது வாந்தி வந்து 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 ரொம்ப கஷ்டப்பட்டு படுக்கையாகக்கூடிய அளவுக்கு அந்த அம்மாவுக்கு வாந்தி அதிகமானதுனால ஒரு நாளைக்கு அந்த அம்மா சொல்லிச்சது, இந்த சனியை என்னைக்கு என் வயிற்றில் வந்துச்சோ அன்னையில இருந்து எனக்கு நிம்மதியே போச்சு, சமாதானமே போச்சுன்னு சொல்லிட்டு வயிற்றில் கை வச்ச சொல்லிச்சது. அது சாபமாய் மாறி அந்த பிள்ளைக்கு கண்ணியை கொண்டு வந்தது. கரங்களை வைத்து அல்லேலூயா. இன்னைக்கும் அம்மா அப்பா போட்ட சாபம் சில பிள்ளைகளுக்கு மேலே இன்னைக்கும் கண்ணியா இருக்கிறத பார்க்குறேன். நீ உருப்படவே மாட்ட, நீ எங்கே போனால் நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு சில தாய்மார்கள் தகப்பன்மார்கள் பிள்ளைக்கு மேலே போட்ட சாபம் கண்ணிகளாய் கட்டுகளாய் பிள்ளைகளுக்கு மேலே கிரியை செய்வதனால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் எந்த ஆசீர்வாதமும் இல்லாத மண்டிட்டு கிடக்கிறத நம்ம பார்க்குறோம். சில நேரத்தில் வருமானத்தை கர்த்தர் ஊதி போடுறாரு. இந்த வருமானத்தை, தொழில வருகிற வருமானத்தை, நல்ல வேலை செஞ்சு வருகிற சம்பளத்தை சில நேரத்தில் கர்த்தரே ஊதி போடுறாரு. ஆனால் சில நேரத்தில் சாத்தான் அந்த வருமானத்தை பட்சித்து போடுகிறான். விதைக்க ஒருவன் புறப்பட்டான், சில விதைகள் எங்கே விழுந்துச்சு? வழி அருகே விழுந்துச்சு. ஆகாயத்து பறவைகள் அதை பட்சித்து போட்டன. அப்போ சில வருமானங்களை பிசாசு பட்சித்து போடுகிறான். இல்லை என்று சொன்னால் கர்த்தரே ஏதோ ஒரு காரணத்தினால அதை ஊதி போடுறாரு. இது ஆவியை பகுத்தறியும் வரம் பெற்று கண்கள் திறக்கப்பட்டு ஆவிக்குரிய நிதானம் இருந்தால் இப்படிப்பட்ட கண்ணிகளை, கண்ணுக்கு தெரியாத கண்ணிகளை நாம் கண்டுபிடித்து நாம் ஜெயம் எடுக்கலாம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னொரு காரியத்தை கூட வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்கள். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு. இப்ப எங்க நல்ல கவனிங்க, இந்த பெதஸ்தா குளத்தண்டையில யாரு படுத்திருப்பா? வியாதியஸ்தர்கள் படுத்திருப்பாங்க. 1ஆம் வசனத்தை வாசிங்க. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. சரி. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையில பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டுவாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில் குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து. ஆனா இயேசு அந்த இடத்துல போன உடனே ஒரு மனிதன் மேல் ஆண்டோடைய கண்கள் போகிறது. ஒரு மனிதனுக்கு மேல கர்த்தருடைய கண்கள் பதிகிறது. அந்த மனிதனை இயேசு காண்கிறார். கண்ட உடனே அவருக்கு தெரிஞ்சிச்சு, இவனுக்கு வியாதி வந்தது எதனால? உடம்பு வியாதியா? பிசிக்கல் சம்பந்தமான வியாதியா? இல்ல, அந்த வியாதியை கொண்டு வந்தது பாவத்தின் வல்லமை, பாவத்தின் அகோரம். இவன் இந்த பாவத்தினாலதான் இவனுக்கு இந்த வியாதிகள் வந்தது என்பதை கண்டறிந்து அவர் அவனை 5:14 அவனை தேவாலயத்தில் பார்த்து சொல்றாரு. 5:14 வாசிக்கலாம். இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அல்லேலூயா. அப்ப அதிக கேடானது வராதபடி நீ பாவம் செய்யாதே. அப்ப 38 வருடம் அவன் அந்த வியாதியை படுத்து கிடப்பதற்கு அவனிட காணப்பட்ட என்ன காரியம்? பாவம். அப்போ இல்ல, கண்ணுக்கு தெரியாத இந்த கண்ணிகள், கண்ணுக்கு புலப்படாத இந்த கண்ணிகள், நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிற போது, கிருபை பெற்ற தேவமனிதர் ஜெபிக்கும் போது அதை கண்டுபிடித்து அந்த கண்ணிகளை உடைத்து ஜெபிக்கும் போது நாம் விடுதலையை பெற்றுக் கொள்கிறோம். அந்த கண்ணிகள் கட்டுகள் எல்லாம் இன்றைக்கு அறுக்கப்பட்டு பரிபூர்ணமான சுகத்தை தேவன் உங்களுக்கு இன்றைக்கு கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. சங்கீதம் 38:3 பாருங்கள். சங்கீதம் 38:3 பாருங்கள். உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. அப்ப சில நேரங்களில் அந்த பாவத்தின் வல்லமை எலும்புகளுக்குள்ளே கடந்து சென்று அப்படிப்பட்ட வியாதிகளை கொண்டு வந்து நம்மை பலவீனப்படுத்தி விடுகிறது, நம்மை படுக்க வைத்து விடுகிறது. அந்த பாவத்தின் வல்லமை, பாவத்தின் அகோரம், பாவத்தின் கட்டுகள் முற்றிலும் அறுக்கப்படுமானால் நிச்சயமாய் நாம் சுகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 7வது வசனம். என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. என் மாம்சத்தில் என்ன இல்லை? ஆரோக்கியம் இல்லை. அப்போ அந்த ஆரோக்கியம் இல்லை, உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன் என்று சொல்லி எரேமியா 30:17 வாசிக்கிறோம், 33:6 வாசிக்கிறோம். இதெல்லாம் ஆரோக்கியத்தை வர பண்ணுகிற கர்த்தர் அவர். சில குடும்பங்கள்ல தொடர்ந்து சாபங்கள் வந்து கொண்டே இருக்கும். சங்கீதம் 102:24. அப்பொழுது நான், என் தேவனே, பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதேயும், பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாமலும் உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். நல்ல கொடுங்க. பாதி வயதில் என்ன வரக்கூடாது? மரணங்கள் சம்பவிக்க கூடாது. பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதரும். அப்ப சில நேரங்களில் குடும்பங்களில் தொண்டு தொட்டு இருக்கிறது, கருச்சிதைவுகள் ஏற்படுகிறது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்? ஆண்டவரே எனக்கு குழந்தை பாக்கியத்தை தாரும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், தலைமுறை சாபங்கள் இருக்குமானால், பாவத்தின் வல்லமைகள் இருக்குமானால், அநேக எரிச்சல் பொறாமைகள் ஆவிகள் இருக்குமானால், சத்துருடைய போராட்டங்கள் இருக்குமானால், உங்கள் எல்கையில், உங்கள் குடும்பத்தின் எல்கையில், உங்கள் பிள்ளைகளின் எல்கையில், உங்கள் தொழில் எல்லையில், உங்கள் வேலை எல்லையில் போராடுகிற ஆவியை கண்டுபிடிச்சு அதை இயேசுவின் நாமத்தில் கட்டி செயலிழக்க வைத்து விட்டால் அப்பா ஒரு அற்புதத்தை செய்வார். துதித்து பாடி பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே,
துதித்து பாடிட பாத்திரமே துங்கவந்தேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அல்லேலூயா 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 ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, சில நிலத்துக்கு மேல, சில வருமானத்துக்கு மேல இந்த பிசாசின் தாக்கங்கள் இருக்கும். அதை நம்ம கண்டுபிடித்து நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதித்த அந்த வருமானங்கள், அந்த உடைமைகள், அந்த நிலங்கள் பிற்கால சந்ததிக்கு ஆசீர்வாதமா மாறணும்னா இப்போதே நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் தான் கஷ்டப்பட்டு தான் அதை சம்பாதிச்சேன், என் பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அது கோர்ட்டுக்கெல்லாம் அலையக்கூடாது. பின் நாட்களில் பிள்ளைகள் சண்டை போட்டு கோர்ட்டுக்கும் வக்கீலுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அலைவான் என்றால் அது சாபத்தின் கிரியை. அப்படி இல்லாதபடிக்கு நீங்க ஜெபிச்சிட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமாய் பிற்கால சன்னதிக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இப்ப அடுத்து இன்னொரு கருத்தை சொல்லிவிட்டு நம்ம அடுத்த பகுதிக்கு போவதற்கு முன்னாடி, நான் விடுதலையாகி விட்டேன், சபைக்கு வந்து 20 வருஷம் ஆயிற்று, திரும்பவும் கட்டப்பட முடியுமா? விடுதலை ஆக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவர் திரும்பவும் கட்டப்பட முடியுமா? பிசாசு திரும்பவும் ஏதாகிலும் ஒரு கட்டில் கட்டி வைக்க முடியுமா? கண்ணுக்கு தெரியாத கண்ணிகளில் சிக்கிவிட முடியுமா? 100% சிக்கிவிட முடியும். எரேமியா 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். பூர்வ காலம் துவக்கி நான் உன் நுகத்தடியை முறித்து உன் கட்டுகளை அரித்தேன், நான் அடிமைப்படுவதில்லை என்று நீயும் சொன்னாயே. அப்ப நீ என்ன சொன்ன? நான் உன்னுடைய பூர்வ காலத்தில் உன் கட்டுகளை நான் அறுத்து விட்டேன். சங்கீதம் 116:16 தேவரீர் உம்முடைய ஊழியக்காரனுடைய கட்டுகளை அறுத்து விட்டீர். அப்ப அறுத்தாச்சு. ஆனா திரும்பவும் அந்த விடுதலையை, அந்த சுதந்திரத்தை காத்து கொள்ள தெரியாததினால், அந்த சுதந்திரத்தை வேலி அடைக்காததினால் திரும்பவும் அந்த பழைய கட்டுகளிலே, கண்ணிகளிலே, வலைகளிலே சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் உண்டு. திரும்பவும் நம்ம விட்டு வந்த பாவத்திற்கு நேராய் சத்துரு நம்மை நடத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவேதான் உன் சிறு வயது தொடங்கி உன் கட்டுகள் அவிழ்த்து விட்டேன், நானும் சிக்கிக்கொள்ள மாட்டேன்னு சொன்னேன். இப்ப திரும்ப நீ சிக்கிக் கொண்டிருக்கிறாய். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகள் சிக்குண்டு ஜெயிக்கப்பட்டால், மறுபடியும் அதில் சிக்குண்டு ஜெயிக்கப்பட்டால், அப்ப மறுபடியும் சிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மறுபடியும் நான் விடுதலையாகி விட்டேன். ஏதோ ஒரு ஊழியக்காரன் மேல கை வச்சாரு, அவர் ஜெபம் பண்ணிட்டாரு, அந்த அசுத்தாவி ஓடிட்டு விடுதலை ஆயிடுச்சு. விடுதலையை காத்துக்கொள்ள அநேகருக்கு தெரியல. அப்ப புரிஞ்சுக்கிடணும், கையை தட்டி பாட்டு பாடி அந்த ஸ்பிரிட்டை மேற்கொள்ளணும், அசுத்தாவியை மேற்கொள்ளணும், பாவத்தை மேற்கொள்ளணும், சாபத்தை மேற்கொள்ளணும், சத்துருவின் தந்திரங்களை மேற்கொள்ளணும், இருளின் அதிகாரத்தை மேற்கொள்ளணும், மந்திர தந்திரங்களை மேற்கொள்ளணும். அப்ப நல்லா பாடி ஆராதிச்சு அந்நிய பாஷையில பேசும்போது சத்துருவின் கிரியைகளை நம்ம மேற்கொள்ளலாம். அப்ப திரும்பவும் நம்ம சிக்கிக் கொள்ளாதபடி காத்துக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான். ஞானஸ்தானம் எடுத்து பின்மாற்றத்துக்குள் போனால் அது அநேக விதமான கட்டுகளை கொண்டு வரும்.
சபைக்கு வந்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அசட்டை பண்ணினால் அதனால் பலவிதமான போராட்டங்கள் வரும். தேவனை முக்கியத்துவப்படுத்த வேண்டும், தேவனை முன்னிலைப்படுத்த வேண்டும், கர்த்தரை பாடி ஆராதிக்கணும். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆண்டவர்கிட்ட சீசர்கள் வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே இந்த நிலத்துல நல்ல விதையத்தானே விதைச்சோம், அது களை எப்படி முளைச்சிச்சு அப்படின்னு ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. இவங்களுக்கு நல்ல விதை விதைச்சது தான் அவங்களுக்கு தெரிஞ்சது சீசர்களுக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இரவில் கள்ளன் வந்து அந்த நிலத்துக்குள்ள என்ன விதைச்சிட்டான்? களையை விதைத்தான். எப்போ? இரவு நேரத்தில். ஆனால் சீசருடைய கண்களிலே சத்துரு வந்து இரவில் அந்த தோட்டத்துக்குள்ளே களைகளை விதைத்தான் என்பதை அப்படி அறிந்து கொள்ள முடியவில்லை, அவருடைய கண்கள் திறக்கப்படவில்லை. அதனால அவங்க மாம்சத்துல யோசிச்சாங்க. ஆண்டவர் ஆவியிலே அவர் சொன்னார், இந்த தோட்டத்துக்குள்ள சத்துரு இரவில் வந்து களைகளை விதைக்கிறான். இதே போலதான் சில குடும்ப வாழ்க்கையில இரவு நேரங்களில் கணவன் மனைவிக்கு விரோதமாய் அங்கு களைகளை விதைக்கிறான். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு மனத்தை கெடுப்பதற்கு அங்கு களைகளை விதைக்கிறான். அங்கே சத்துரு களைகளை விதைக்கிறான். அசுத்த வல்லமைகள் போராடுகிறது, என் வருமானத்தில் கை வைக்கிறது, என் பிள்ளையை படிக்காதபடி தடுக்கிறது, என் பிள்ளையை கீழ்ப்படியாமல் தடுக்கிறது, என் பிள்ளை முரட்டாட்டம் பண்ண பொல்லாத ஆவிகள் போராடுது. முழங்கால நிற்க வேண்டிய பெற்றோர்கள் இன்னைக்கு முழங்கால நிற்காம பிள்ளைக்காக ஜெபிக்காம இருக்கிறதுனால பிள்ளைகள் முரட்டாட்டம் பண்ணி பிள்ளைகள் தான் தோண்டித்தனமா போயிட்டு இருக்கிற காரணம் என்ன? அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு எதிர்கால திட்டத்துக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவியை இனங்கண்டு ஜெபிக்க தெரியாததுனால பிள்ளைகள் படிப்பிலே குன்றி போய் எதிர்கால வாழ்க்கை பாழாக்கப்பட்டு மனம் போன போக்கில் போறாங்க, செல்போன்லயே கிடக்குறாங்க. இது காரணம் என்ன? கண்ணுக்கு தெரியாத கண்ணிகளிலே நம்முடைய பிள்ளைகள் சிக்கிக் கொள்ளுகிற போது பெற்றோர்கள் அதை கண்டுபிடிச்சு அந்த கண்ணியை அறுத்து ஜெபித்தால் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. ஒரு 7 கட்டுகளை நான் வேகமாக சொல்லுகிறேன். சங்கீதம் 18:4. மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டன. முதலாவது கட்டு மரணக்கட்டு. சில குடும்பங்களில தேவையில்லாமல் பிள்ளைகள் சூசைட் பண்றது, விபத்துகளில் பிள்ளைகள் மரணக்கட்டுகள். மரணக்கட்டுகள். இரண்டாவது பாதாள கட்டுகள். சங்கீதம் 18:5 வாசிக்கலாம். பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டன. அல்லேலூயா. பாதாள கட்டுகள். மூன்றாவது பாவ கட்டுகள். நீதிமொழிகள் 5:22. நீதிமொழிகள் 5:22. துன்மார்க்கனை அவருடைய அக்கிரமங்களே பிடித்துக் கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். அப்போ மூன்றாவது பாவக்கட்டுகள், மரணக்கட்டுகள், பாதாளக்கட்டுகள், பாவக்கட்டுகள். அடுத்தது வியாதியினால் கட்டப்பட்டிருப்பது வியாதி. மார்க்கு 5:25. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல். பாருங்க, வியாதியினால எத்தனை வருஷம்? 12 வருடங்கள் கட்டப்பட்டிருக்கிற நிலைமையை நாம் பார்க்கிறோம். ஆமென். அடுத்தது பலவீனத்தின் கட்டு. பலவீனத்தின் கட்டு. லூக்கா 13:16. லூக்கா 13:16. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அடுத்தது பார்த்தீங்களா, அந்த பலவீனத்தின் கட்டு, சரீரத்தில் காணப்படுகிற அந்த பலவீனத்தினுடைய கட்டு. அப்போ இதுக்கெல்லாம் நம்ம விழிப்பா இருந்து அந்த கட்டுகளை உடைத்தால் தேவன் அற்புதங்களை செய்வார். அடுத்தது ஏசாயா 52:2.
தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமார்த்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. உன் கழுத்தில் உள்ள என்ன பண்ணணும்? கட்டுகளை என்ன பண்ணணும்? அவிழ்த்து விடணும். கழுத்தில் உள்ள கட்டுகளை நம்ம தான் கட்டுகளை அவிழ்த்து விடணும். சத்துரு சில நுகத்தடியை நம்முடைய கழுத்தில் ஏற்றி பாவ கட்டுகளை சுமத்தி நம்மளை பலவீனப்படுத்தி சோர்ந்து போக பண்ணி எப்படியாகிலும் நம்மை தேவனை அண்டிக் கொள்ளாதபடி இந்த போராடுகிற அந்த பொல்லாத ஆவியை நம்ம இந்த ஜெபத்தில் விரட்டி அடித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். அப்ப முதலில் இந்த பாவத்தின் கட்டுகள் என்ன பண்ணணும்? உடைக்கப்படணும். ஆதியாகமம் 4:7 பாருங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அப்ப பாவம் என்ன பண்ணுனா வாசப்படியில படுத்திருக்குது. பாவம் கண்களுக்கு முன்பாக நிற்கும் என்று சங்கீதம் 51:3 வாசிக்கிறோம். நெருங்கி நிற்கும் பாவம் அப்படின்னு எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம். நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும் என்று 1 தீமோத்தேயு 5:24 வாசிக்கிறோம். இளவயதின் பாவம் அப்படின்னு சங்கீதம் 25:7 வாசிக்கிறோம். வால வயதின் சாபம் யோபு 20:11 வாசிக்கிறோம். இப்படி சில பாவத்தின் வல்லமைகள், பாவத்தின் பிடிகள் நம்ம இருக்கிற போது அது வியாதிகளை, தரித்திரத்தை, சாபத்தை, அடிமைத்தனத்தை நமக்கு கொண்டு வருகிறது. இன்றைக்கு விடுதலை உங்க கையில தான் இருக்கு. விடுதலை உங்க கையில இருக்குது, உங்க கையில இருக்கு. ஆனா வசனம் என்ன சொல்லுது? குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, 38 வருஷம் பெதஸ்தா குளத்தில் படுத்துட்டு பார்த்து நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அப்ப ஆண்டவர் இந்த ஆராதனையில கேட்கிறாரு, எப்பா நீ விடுதலையாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இல்ல எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு இருக்க போறியா? இல்ல இந்த கண்ணுக்கு தெரியாத கண்ணிகளில், பாவ கண்ணிகளில், சாப கண்ணிகளில் சிக்கி இருக்கிற ஒண்ணுதான் விடுவிக்கலான்னு விரும்புறேன், நீ விடுவிக்க வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்டா, ஆமாண்டவரே நான் விடுவிக்கப்பட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுகிற போது கர்த்தர் பலவிதமான காரியங்களை செய்வார். நீங்கள் கண்ணுக்கு தெரியாத அந்த கண்ணிகளில் சிக்கி கிடக்கிற உங்கள் குடும்பங்கள், பிள்ளைகள், தொழில், வேலை ஸ்தலத்தில் இருக்கிற அந்த வல்லமைகளை கடிஞ்சிட்டீங்கன்னா, எதிர்த்து நின்னுட்டீங்கன்னா அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில மன்னிக்காததுனால அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் தடைபட்டு இருக்கிறது, சுகம் தடைபட்டு இருக்கிறது, ஆரோக்கியம் தடைபட்டு இருக்கிறது, பலவிதமான கசப்பு. இந்த கசப்பெல்லாம் தூக்கி போட்டதான் நோய் குணமாகும். தங்கச்சி, கசப்பு முதல்ல தூக்கி கீழே வை, அற்புதம் நடக்கும். நீ எதிர்பார்க்கும் ஆசீர்வாதம் உனக்கு வரும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானை ஜெயித்த இயேசுவின் நாமம், துரத்திட்ட நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்து நல்ல கரங்களை தட்டி சாப பிசாசை துரத்திட்ட நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம்
வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா அதையே போ தாரும் தேவா இன்றே தேவை தேவா அதையே போ தாரும் தேவா தேவா ஹalleluya Hallelujah. Hallelujah. கண்களை மூடி தேவ சமூகத்தில் உங்கள் வாழ்க்கையின் எல்லையை பாருங்கள். சமாதானத்தின் எல்கையாய் கர்த்தர் மாற்றுவார். உங்கள் தாழ்பாள்களை பலப்படுத்துவார். சத்துரு எல்கை எங்க வராதபடி காத்துக்கொள்வார். இந்த காலை நேரத்தில் ஏதோ சில கன்னிகள் என் குடும்பத்தில் முன்னேற்றமே இல்லை, என் குடும்பத்தில் என்னதான் வந்தாலும் அது ஊதி போடப்படுகிறது, தொழில் எதிர்பார்த்த வருமானங்கள் இல்லை, பிள்ளைகள் எதிர்காலம் பாதிக்கப்படுமோன்னு சந்தேகப்படுகிறேன், தொடர்ந்து வியாதியால் தாக்கப்படுறோம், ஒருவர் மாறி ஒருவர் தாக்கப்படுகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அருமையான நேரத்தில் கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் இறங்கி வருகிறது. தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறது. தொழிலில் தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறது. கண்ணுக்கு தெரியாத கண்ணிகள் கட்டுகளில் இருந்து உடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுதலை செய்யும். ஜெபத்தை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.